உடுமலையில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த பள்ளிவாசலில் ஒலித்த பாங்கொலிக்கு மரியாதை கொடுத்து அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேச்சை நிறுத்திக் கொண்டார். அதன் ஒரு பகுதியாக மாலை தொடங்கி இரவு வரை பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டது. இதில் பெரியகோட்டை பகுதியில் நடந்த முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் முதியவர்கள் இருக்கும் பகுதிக்கு தானே நேரில் சென்று மனுக்களை பெற்றார். அப்போது பெட்டிக்கடை வைக்க உதவி கேட்டு மனு கொடுக்க வந்த பெண்ணுக்கு சொந்த செலவில் கடை அமைக்கும் பெட்டி வாங்கி தருவதாக உறுதியளித்தார். பெட்டி மட்டும் கொடுத்தா நீ வச்சுக்கிறியா? எங்க இந்த பெட்டி எங்க வீட்டு பெட்டி நானே வாங்கிக்கிறேன். போய் வைக்கிறேன் சார். பெட்டிக்கடை புதுசாக வைக்க போகுது அப்படித்தானே? இந்த போய் என்ன உங்களுக்கு பெருமக்கள், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சியிலிருந்து திரளாக இங்கே வருகை தந்து குறைதீர்ப்பு முகாம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களை வரவேற்று திருமதி மரகதம் முதியோர் உதவித்தொகை அடுத்து செம்பருத்தி குழு, அம்பேத்கர் குழு, அம்பேத்கர் குழு 4 லட்சம். அம்மா எப்படி வாங்க அம்மா எப்படி